இந்த தேவனுடைய வார்த்தையை நாம் இந்த ஆண்டு முழுதும் உட்கொண்டு பலன் பெறணும், வல்லமை பெறணும். ஆகவே இந்த நாளில் நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனம் இயேசு கிறிஸ்து தம்முடைய போதனையின் போது லூக்கா 12:32 சொல்றார். உங்கள் வேத புத்தகத்தில் வாசிக்கும் போது கன்னடாவிலும் தமிழ்லையும் வாசிங்க பார்க்கலாம். கன்னடத்துலையும் தமிழ்லையும் ஓதி. தேங்க்யூ ஜீசஸ். ಲೂಕ 12వ ಅಧಿಕಾರ. ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 12:32. ಚಿಕ್ಕ ಹಿಂಡೆ ಹೆದರಬೇಡ, ರಾಜ್ಯವನ್ನು ದಯಪಾಲಿಸುವುದಕ್ಕೆ ನಿಮ್ಮ ತಂದೆಯು ಸಂತೋಷವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. பிரியமா இருக்கிறார், சந்தோஷமா இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறார். பக்கத்தில் பாச சந்தோஷமா இருக்கிறாரு. கன்னடத்தில் சொன்னா சந்தோஷமா இருக்கிறார், தமிழ்ல சொன்னா பிரியமா இருக்கிறாரு. ஆமென். இப்ப பிரியமா இருக்கிற தெய்வம், பிரியமா இருக்கிற ஆண்டவர் என்னத்தை கொடுக்கிறாரா? ராஜ்யத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என்னத்தை கொடுக்கிறாரு? ராஜ்யத்தை கொடுக்கிறார். அப்ப முதல்ல இந்த வசனத்துல 3 பகுதிகளை நாம் பார்க்கிறோம். ஒன்று, பயப்படாதே சிறு மந்தையே அப்படின்னு சொல்றார். ரெண்டாவது, ராஜ்யத்தை பத்தி சொல்றார். மூன்றாவது, பிரியமாய் இருக்கிறார். யார் மேல கர்த்தர் பிரியமாய் இருப்பாரு? யாருக்கு தேவன் அந்த பிரியமான காரியத்தை பார்த்து ராஜ்யத்தை கொடுப்பாரு? ஹல்லேலூயா. இப்ப நாம பார்த்தோம்னா இந்த உலகத்தில் 3 விதமான ராஜ்யங்கள் செயல்படுகிறது. எத்தனை விதமான ராஜ்யம் செயல்படுகிறது? 3 விதமான ராஜ்யங்கள். நல்ல கவனிங்க, வசனத்தை கவனிங்க. 3 விதமான ராஜ்யம். ஒன்று, தேவனுடைய ராஜ்யம் மறைமுகமாய் நம்மிடத்தில் என்ன பண்ணுது? செயல்படுகிறது. ரெண்டாவது, சாத்தானின் ராஜ்யம் மறைமுகமாக நம்மிடத்தில் கிரியை செய்கிறது. மூன்றாவது, நம்முடைய ராஜ்யத்தை, தேசத்தை ஆள்கிற மனிதர்கள் அவங்களுடைய ராஜ்யத்தில் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, நம்முடைய ராஜ்யத்தில் முதலமைச்சர் யாரு? சித்தராமையா இல்லையா? நீ ஓட்டு போடலனாலும் சரி, ஓட்டு போடாம போனாலும் சரி, நீ ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்கா போனாலும் சரி, நம்முடைய இந்தியா தேசத்தின் பிரதமர் யாரு? நரேந்திரன் மோடி. அப்ப நீ ஏத்துக்கா போனாலும் ஏத்துக்கலனாலும் இந்த ராஜ்யத்திற்கு உட்பட்டு நாம் இருக்கிறோம். இன்னொரு ராஜ்யம் இருக்கிறது, அது தேவனுடைய ராஜ்யம். அது நமக்குள்ளே இருக்குதுன்னு ஆண்டவர் சொன்னாலும் அந்த ராஜ்யம் விசேஷமானது, முடிவில்லாதது, வல்லமை உடையது. ஹல்லேலூயா. சரி, நாம் பார்க்கும்போது முதல்ல பயப்படாதே அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றாரு? யாருக்கெல்லாம் பயம்? யாருக்கெல்லாம் ரொம்ப பயம்? என்ன எதற்கு பயம்? இருட்டு பார்த்தா பயம், அப்புறம் பேய் பிசாசು பார்த்தா, ಸೈತಾನ್ ನೋಡೋದು, ಎಕ್ಸಾಮ್ ನೋಡಿದ್ರೆ ಭಯ ಅಂತ ನೋಡಿ ಇವ್ರಿಗೆ. ಎಕ್ಸಾಮ್ ಬಂದ್ರೆ ಭಯ, ಏನಾಗುತ್ತೋ ನಡುಗುತ್ತೆ, ಏನು ಬರೀಬೇಕಂತ. எக்ஸாம் ಬಂದ್ರೆ ಭಯ. பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன பயம்? எக்ஸாம் வந்தா பயம், என்ன பண்றது, எப்படி ஆகுமோ அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. பெரியவங்களுக்கு வேற விதமான பயம். ஐயோ, இந்த பிரச்சனை என்ன பண்றது, இந்த போராட்டங்கள் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி. வியாதியை குறித்து பயம். முதல்ல பயம் என்பது ஒரு சக்தியே கிடையாது. அல்லேலூயா. அதுக்கு ஒரு சக்தி கிடையாது. சொல்லுங்க, பயம் என்பது ஒரு சக்தி கிடையாது. அது யாரால் வந்ததுன்னா சாத்தானால் வந்தது. அது உருவாக்கப்பட்டதல்ல, அது அவனால் கொண்டு வரப்பட்ட ஒரு சாதாரண ஒரு காரியம். அந்த விளைவு தான் முழு மனுக்குலத்தை இந்த பயம் என்ன பண்ணுச்சு? ஆட்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எங்க வந்துச்சுன்னா, இந்த பயம் எங்க வந்துச்சு? ஏதேன் தோட்டத்தில். கவனிங்க, எங்க வந்தது? ஏதேன் தோட்டத்தில். எப்படி வந்ததுன்னா, ஆதாம் ஏவாளும் தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து, பயப்படாமல் அவர் செய்த தவறு நிமித்தம் ஆதாம் சொல்றாரு, பயந்து நான் என்ன பண்றேன்? ஒளிந்து கொண்டேன். 2 விதமான பயத்தை வேதம் நமக்கு சொல்லுது. ஒரு பயம் வந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். சொல்லுங்க, யாருக்கு பயப்படுகிற பயம்? பயம். இன்னொரு பயம்
நம்முடைய சுபாவத்தில் கலந்து பலவிதமான காரியங்களை குறித்து பயப்படுகிற பயம் நம்முடைய சுபாவத்தில் கலந்துக்கும். சில பேருக்கு தன்னுடைய வீட்டிலேயே வருஷ கணப்பா இருப்பாங்க, வெளியே வர முடியாது நைட்ல. ஏன்னா என்னது? பயம். தான் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, அடுத்த ரூமுக்கு போறதுக்கு என்னது? பயம். இந்த விதமான ஒரு பயம். சில பேருக்கு வியாதியை குறித்து பயம், சில பேருக்கு எதிர்காலத்தை குறித்து பயம். இப்படி பலவிதமான பயம் இன்றைக்கு மனிதனை என்ன பண்ணுது? ஆட்கொண்டிருக்கிறது. ஒருவேளை நீங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு கூட ஏதோ ஒரு பயம், ஒரு திகில் உங்களை ஆட்கொண்டிருக்கிறது. அதனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ பயப்படாதே அப்படின்றார். அல்லேலூயா சொல்லுங்க. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீர் சொந்தம், உன்னை எனக்கே நீர் சொந்தம், பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். அல்லேலூயா. எனக்கே நீ சொந்தம். அல்லேலூயா. ஏதோ ஒரு பயம் உங்களை பிடித்திருக்கலாம், ஏதோ ஒரு பயம் உங்களை ஆட்கொண்டிருக்கலாம். அந்த பயத்தை பார்த்து தான் சொல்றாரு கர்த்தர், இந்த ஆண்டு சிறு மந்தையே, சிறு பூச்சே, நீ என்ன பண்ணாத? பயப்படாத. யாரை பார்த்து இப்படி சொன்னார்னா, யாக்கோபை பார்த்து சொல்றாரு சிறு பூச்சியே அப்படின்றாரு. யாக்கோபை பார்த்து என்ன சொல்றாரு? சிறு பூச்சியே பயப்படாதே. பக்கத்தில் பார்த்து சிறு பூச்சியே பயப்படாதே. பூச்சிக்கு போய் யாராவது கவனம் கொடுப்பாங்களா? சொல்லுங்க. சிட்டை சிக்குதாகுது, அதுக்காக கவனம் செலுத்துறா? கவனிஸ்தரதனா ஏக்கே? அது சிட்டை ஓகுத்த பருத்து. நாம ஆண்டோடைய பார்வையில சாதாரண ஒரு பூச்சி. சொல்லுங்க, சாதாரண ஒரு பூச்சி. ஆனாலும் அந்த பூச்சி மேல ஆண்டவர் என்ன பண்றாரா? கவனம் செலுத்துகிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டு நீங்கள் ஒரு பூச்சியை போல ஒதுக்கப்பட்டு ஒன்று இல்லாத நீங்க இருந்தாலும் கர்த்தர் இந்த பூச்சியை பார்க்கிறாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப முதல்ல இந்த பயத்தை நம்மிடத்திலிருந்து எடுப்பதற்காக கிறிஸ்து இவ்வுலகிற்கு வந்தார். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுது, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறேன். பயப்படாதீங்க. இடையர்கள் பார்த்து என்ன சொல்றாரு? பயப்படாதிருங்கள். எல்லா ஜனத்திற்கும் என்ன சொல்றாரு? பயப்படாதிருங்கள். எல்லா ஜனத்திற்கும் நற்செய்தி கொண்டு வந்திருக்கிற. என்ன நற்செய்தினா, எல்லாரையும் மீட்கக்கூடிய, எல்லாருக்கும் ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் பிறக்கிறார் அப்படின்னு மத்தேயுல, லூக்காவுல நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, எதெல்லாம் குறித்து உங்களுக்கு பயம் இருக்குதோ, பலவிதமான பயம், எதிர்காலத்தை குறித்து பயம், வேலையை குறித்து பயம், படிப்பை குறித்து பயம், உங்களுக்கு எந்த பயமாய் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே சிறுமந்தையே. அல்லேலூயா. சிறுமந்தையேன்னு என்ன அர்த்தம்னா, சின்ன பூச்சே, சாதாரணமான குடும்பமே, சாதாரணமான சபையே, சின்ன ஒரு கூட்டமே, நீ ஏன் பயப்படணும்? நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்றாரு. ஹல்லேலூயா. உனக்கு பக்கத்து காட்டுக்காரரை பத்தி பயமா இருக்கலாம், வேறொருவரை குறித்து பயமா இருக்கலாம், சூனிய மாந்திரியத்தை குறித்து பயமா இருக்கலாம். இப்படி பயம் ஒரு மனுஷனை தொல்லை பண்ணி கொண்டே இருக்கும் வாழ்க்கையில. ஆனா இந்த பயத்தை எல்லாம் ஆண்டவர் நீக்குவதற்காக நம்மளை பார்த்து சொல்றாரு, இந்த வருஷத்துல நீ பயப்படாதே சிறு கூட்டமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படாத. என்னத்துக்கு பயந்துட்டு இருக்கிற? கேட்டு பாருங்க, ஏதாவது பயம் இருக்குதானே? இப்ப சொல்ல மாட்டீங்க, வெளியே போய் பயப்படுவீங்க. அல்லேலூயா. இப்ப சொல்ல மாட்டீங்க, வீட்டுக்கு போனா வரும் பயம். கடங்காரம் வந்தா பயம். யாரே வந்துருன்னு பயப்படக்கூடாது. ஆமென். யாரே வந்தாலும் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ ஒரு சின்ன கூட்டம் தான், நீ சாதாரணமான குழு தான், நீ சாதாரணமான குடும்பம் தான். ஆனா உன்னை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா, உனக்கு ராஜ்யத்தையே கொடுக்கிறாராம். ஆமென் சொல்லுங்க. என்னத்தை கொடுக்கிறாராம்? ராஜ்யத்தை. ராஜ்யம்னா என்ன? சொல்லுங்க, ராஜ்யம்னா என்ன? இப்ப நாம
ನಮ್ಮುடைய ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ. ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ 10 kg ಅಕ್ಕಿ, ಆಮೇಲೆ 2,000 ರೂಪಾಯಿ ಹೆಂಗಸರಿಗೆ ದುಡ್ಡು, ಬಸ್ಸಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಫ್ರೀ, ಆಮೇಲೆ ಓದುವವ್ರಿಗೆ 3,000ನ 1,500 ಏನು ಏನ ಸ್ಕಾಲರ್ಶಿಪ್ ಕೊಡ್ತಾರೆ. ಮತ್ತೆ ಇನ್ನೇನು ಹೆಣ್ಮಕ್ಳಿಗೆ 2,000 ರೂಪಾಯಿ, ಕರೆಂಟ್ ಫ್ರೀ. ನೋಡಿ, ಕರೆಂಟ್ ಫ್ರೀ, ಅದೆಲ್ಲ ಮರ್ತು ಬಿಟ್ಟಿದ್ದೀವಿ ನಾವು. ನಮ್ಮ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇದೆಲ್ಲ ಫ್ರೀ. சொல்லுங்க, ಇದೆಲ್ಲ ಫ್ರೀ கொடுத்தாரா? அப்பயும் திருப்தி இல்லை. திருப்தி படுறோமா? இல்லை. இப்ப இது மனுஷனுடைய ராஜ்யம். சொல்லுங்க, யாருடைய ராஜ்யம்? ராஜ்யம். இந்த ராஜ்யத்தில் இது போல விவிதமான ஆட்கள் ஆட்சி பண்ணும்போது பலவிதமான அனுகூலங்களை மனிதர்களுக்கு செய்து கொடுக்கிறது வழக்கம். அது மாதிரியே செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமான ஆட்சிகள் நடக்குது. ஆனாலும் ஜனங்களை சமுதாயத்தில் நல் சீர்படுத்தணும்னு சொல்லி சில பேர் நல்ல முறையில் ஆட்சி செய்கிறார்கள். நம்ம நாட்டிலையும் எத்தனை மாநிலங்கள் இருக்குது? 30 மாநிலங்கள், 7 யூனியன் பிரதேசம். இத்தனையிலையும் ஒவ்வொரு முதலமைச்சர், ஒவ்வொரு ஆளுநர்கள், அதற்கேற்ற மந்திரிகள், அதே போல நம்ம நாடாளும் தலைவர், அதே போல பிரதம மந்திரி, ராஷ்டிரபதி, ஏனைய மந்திரிகள் எல்லாம் நம்ம நாட்டை என்ன செய்யறாங்க? ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு ராஜ்யம். ஒரு அல்லேலூயா சொல்லு. நீ விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, இந்த ராஜ்யத்துல தான் நீ குடிகொண்டு இருந்து நீ சாக வேண்டியதா இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லு சத்தமா. பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யம் கொடுக்க தேவன் பிரியம் வைத்தார். சொல்லுங்க பார்க்கலாம். பயம் சிறுமந்தையே, ராஜ்யம் கொடுக்க தேவன் பிரியம் வைத்தார். இந்த ராஜ்யத்தை தேவன் கொடுக்கிறார். இன்னொரு ராஜ்யம் இருக்குது. அது சாத்தானின் ராஜ்யம். அது என்ன ராஜ்யம்? சாத்தானின் ராஜ்யம். இந்த சாத்தானின் ராஜ்யமும் மனிதர் மத்தியிலே தான் செயல்படணும். வேற எங்க என்ன பண்ண முடியாது? செயல்பட. இப்ப நம்ம சித்தராமையா இருக்கிறார், நம்ம முதலமைச்சர். அவர் எங்கேயோ போய் அந்த அரங்கத்தில் ஆட்சி பண்ண முடியுமா? சொல்லுங்க, எங்க போய் ஆட்சி பண்ண? தன்மா தொங்கிக்கிட்டு நான் ஆட்சி பண்றேன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. மேல லோகத்தில் இது கொண்டு நானும் ஆட்சி மாட்டத்தனே அங்க இலக்காகத்த ஆகல, செய்ய முடியாது. ஏன்னு சொன்னா ஜனங்கிட்ட அவங்க செய்ய முடியும். சொல்லுங்க, யார்கிட்ட செய்ய முடியும்? ஆமா, ಜನರ ಪ್ರೀತಿಗಾಗಿ, ಜನರ ಮೇಲುಕ್ಕಾಗಿ, ಜನರ ಅಭಿವೃದ್ಧಿಗಾಗಿ, ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, ஜனங்களுடைய நல்லொழுக்கத்துக்காக, முன்னேற்றத்துக்காகத்தான் அவங்க என்ன செய்யணுமா இருக்குது? ஆட்சி பண்ணணும். சாத்தானும் அவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்துல கட்டுறான். ஆமென். அவனுடைய ராஜ்யத்திற்கும் சில சலுகைகளை வச்சிருக்கிறான். ஆமென். சில சலுகைகளை வச்சிருக்கிறான். இப்ப எப்படி காங்கிரஸ் ஆட்சி வருவதற்கு சில சலுகைகளை மக்கள் மத்தியில் கொடுத்து தன்னுடைய ஆட்சியை பிடிக்கிறாங்களோ, அதே போல சாத்தானும் சலுகைகளை வைத்து அவனுடைய ஆட்சியை என்ன பண்றான்? கட்ட பார்க்கிறான். இப்ப அவனுடைய ஆட்சி செய்யணும்னா அவன் சில சலுகைகளை கொடுக்கிறான். என்ன சலுகை என்றால் பாவம். உன் மன விருப்பத்தின்படி, அது பாவம் என்று தெரியாத அளவிற்கு பலவிதமான உலக சூழ்ச்சிகளை, உலகத்தில் நடக்கிற சில காரியங்களை அவன் தன் கையாள வைத்து மனிதருக்குள் புகுத்தி அதை தன்னுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இதுல பலவிதமான துறைகள் இருக்குது. சொல்லுங்க, என்னது? பாகங்களை துறைகள் சொன்னா ஒவ்வொரு துறைகளையும் ஒவ்வொரு விதமான மினிஸ்ட்ரிங்க இருக்கிறாங்க இல்லையா? ஃபாரஸ்ட் மினிஸ்ட்ரி, ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி. இதே போல சாத்தானுக்கும் சில துறைகள் இருக்கு. அதுக்கு அவெல்லாம் மினிஸ்ட்ரி வச்சிருக்கிறான். ஆமென். வச்சிருக்கிறானா இல்லையா? வச்சிருக்கிறான். மொபைல் வச்சிருக்கிறவனுக்கு மொபைல் மினிஸ்ட்ரி ஒருத்தர் இருக்கிறான். அப்புறம் குடிக்கிறவங்களுக்கு குடிகார மினிஸ்ட்ரி இருக்கிறான். இருக்கான இருக்கலையா? மதவாதிகளுக்கு மதவாதிகள் மினிஸ்ட்ரி இருப்பான். சண்டை பண்றதுக்கு ஒரு சக்தி, அதுக்கு ஒரு ஆளுகை, அதுக்கு ஒரு அசுத்தாவி, அதுக்கு ஒரு மனுஷன் இருக்கா, அதுக்கு ஒரு காரியம் இருக்குது. இப்படி மனிதர்கள் மத்தியில அவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்றான்?
மறைமுகமாக கட்டி எழுப்புகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. சாத்தான் என்ன பண்றான்? இந்த ராஜ்யத்தை கட்டுவதற்கு மனிதர்கள் மத்தியிலே மறைமுகமா சில காரியங்களை அவன் தன்னுடைய யுக்திகளை, தன்னுடைய சலுகைகளை அவன் செஞ்சிட்டு இருக்கிறான். யாரெல்லாம் இந்த சலுகையை பெற்றிருக்கிறீங்களோ அவனுக்கு நீங்க என்ன ஆயிருக்கிறீங்க? அடிமைகளாய் இருக்கிறீர்கள். ஓய், யாரு பீடி குடிக்கிறீங்களோ அவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன இருக்கிறீங்க? அடிமையா இருக்கிறீங்க. யாரு குடிக்கிறீங்களோ அவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் என்ன ஆயிட்டீங்க? பங்காளிகள் ஆயிட்டீங்க. யாரு கெட்டதெல்லாம் செய்றீங்களோ, அசுத்தமானதை செய்றீங்களோ, எதையெல்லாம் அவன் அவனுடைய ராஜ்யத்திற்கு ஆள் சேர்த்தி அவன் தீவிரமாய் காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறான். ஒரு அல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை. அல்லேலூயா. இந்த சாத்தானுடைய ராஜ்யத்தில் நிறைய ஜனங்க இருக்கிறாங்க. சொல்லுங்க, யாருடைய ராஜ்யத்தில்? யாருடைய ராஜ்யத்தில்? இன்னைக்கு யாருடைய பக்கம் நிறைய ஜனங்க இருக்கிறாங்க? ஊர்ல போய் பாருங்க, நிறைய மக்கள் அவனுடைய ராஜ்யத்துல தான் அதிகமா இருக்கிறாங்க. அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த ராஜ்யத்தில் இருக்கிறவர்களுக்குள்ள சிறு கூட்டமா இருக்கிற நம்மளுக்கு தான் தேவ ராஜ்யத்தை கொடுக்கிறாராம். ஆமென். தளர விடாதே உன் நம்பிக்கை, பயப்படாதே நீ அஞ்சாதே. சொல்ல, தளர விடாதே உன் நம்பிக்கை, பயப்படாதே நீ அஞ்சாதே. வாக்கு பண்ணினவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி முடித்திடுவார். வாக்கு பண்ணினவர் நிறைவேற்றி முடித்திடுவார். அகமகிழு ஆனந்தமாய் புகழ் பாடிவிடு. சொல்லுங்க எல்லாருமாய், அகம் களிக்கூறு ஆனந்தமாய் புகழ் பாடிவிடு. பயப்படாதே சிறுமந்தையே, கண்களை முடியெல்லாம் பாடுங்க. பயப்படா ராஜ்யம் கொடுக்க தேவன் பெரியும் வைத்தார். அன்பானவர்களே, இந்த நாள் நாம் பல நாட்களா ஜெபித்து உபவாசித்து இந்த சமூகத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். சாத்தானின் ராஜ்யத்திற்கு யார் உட்பட வேண்டாம். அவன் தந்திரமாய் சூழ்ச்சியை செய்து அவன் ராஜ்யத்தை என்ன பண்றான்? விசுவாசிகளை மத்தியிலே அவன் என்ன பண்ணுவான்? தீவிரமாய் கட்டுகிறான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் தேவ ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ராஜ்யத்தை கொடுக்கிறேன்னா பரலோகத்தின் பொக்கிஷமாகிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்கிறேன். நகோமி சொல்றா ரூத்தின் புஸ்தகம் 1:21, நான் சிறுமையும் எளிமையுமாய் நான் கஷ்டப்பட்டு வந்தேன் ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறார். கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவருக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை ரூத்துக்கு கொடுத்தார். மோவாபின் ஸ்திரியாகிய அந்த ரூத்து இயேசுவுக்கு பாட்டியா மாறினா. அன்னாள் 1 சாமுவேல் 1:11 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவளும் சிறுமையா இருந்து சிறுமையை என்னை கண்ணோக்கி பாரும் அப்படின்னு அவன் ஜெபம் பண்றான். அந்த சிறுமையிலே கர்த்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதமாகிய சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். ராஜ்யத்தை கொடுத்தாரா? கொடுத்தார். லேயாள் சிறுமைப்பட்டேன் என்று சொல்லி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு ரூபன் என்று பெயர் வைத்து அந்த இடத்துல கர்த்தரை புகழ்ந்தார். ஹல்லேலூயா. யாத்திரையாகமம் 3:17 சொல்லுகிறது, இஸ்ரவேல் மக்கள் பார்வோனின் அடிமைத்தனத்தில் இருந்து 430 வருஷம் 430 ವರ್ಷ ಗುಲಾಮರಾಗಿ ಜೀತರಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದ್ರು. ಊಟಕ್ಕೋಸ್ಕರ ಏನಿಲ್ಲ ಅಲ್ಲಿ. ಅಷ್ಟು ಬಾಧೆ, ಕಷ್ಟ, ಕಣ್ಣೀರು, ವೇದನೆ, ದುಃಖ, ಗೋಳಾಟ ಏನಿಲ್ಲ ಅವರಲ್ಲಿ. ದಿನಕೂಲಿ ಇಟ್ಟಿಗೆ ಕುಯ್ದ್ರೆ ಮಾತ್ರ ಏನು ಊಟ.
வைக்கோல் கொடுப்பான், டெய்லி செங்கல் அறுக்கணும். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 430 வருஷம் ஆண்டவர் அவர் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார். கடந்த ஆண்டுல உனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்திருக்கலாம். அன்னாளை போல, நகோமியை போல, லேயாளை போல, இஸ்ரவேல் மக்களை போல பலவிதமான சிறுமைக்கு நீங்கள் அடிமைப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், சிறுமந்தையே பயப்படாதே. ஹல்லேலூயா. சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க போறேன். ஆமென். என்ன ராஜ்யத்தை கொடுத்தாரு? பாலும் தேனும் ஓடும் ராஜ்யம். கட்டாத வீட்டில் போய் உட்கார்ந்தாங்க. அப்படிப்பட்ட ராஜ்யத்தை தேவன் கொடுக்க சித்தமாயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிங்க, நாம விரும்பினாலும் இந்த நாட்டில், இந்த மாநிலத்தில், இந்த ஊரில், இந்த மாவட்டத்தில், இந்த தாலுக்காவில் நாம் வசித்து வருகிறோம். நம்மளை யாரோ ஒருத்தர் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அதில் இருந்தே தீரணும். இதை விட்டுருங்க. 2வது, ஆன்மீக வெளியாக பார்த்தோம்னா சுபாவத்தின்படி மனிதர்களாக நல்லவர்களாக வாழுனா 2 சக்தி நம்ம இழுக்குது. ஆமென். ஒன்று, சாத்தானின் ராஜ்யத்திற்கு சாத்தானின் சக்தி என்ன பண்ணுது? இழுக்குது. இன்னொரு பக்கம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை நல்லவர்களாக பரலோக மகிமைக்காக மரித்தால் பரலோக ராஜ்யம் கொண்டு போவதற்காக அவர் தம் பக்கம் அவர் என்ன பண்றாரு? இழுக்கிறார். இப்பொழுது இந்த 2 வகையான இழுப்பாடுகளுக்குள் நாம் சிக்கி தவிக்காதபடி கர்த்தரையே சார்ந்து கொள்வதுதான் தேவனுடைய உன்னத நோக்கம். அல்லேலூயா. அவன் ராஜ்யத்தை சாத்தான் கொடுத்தாலும் தற்காலிகமான இன்பம், தற்காலிகமான ಸಂತೋಷம், ತற்ಕಾಲಿಕದಲ್ಲಿ ಅಷ್ಟೇ ಸ್ವಲ್ಪ ದಿವಸ, ಸ್ವಲ್ಪ ಕಾಲ, ಸ್ವಲ್ಪ ಟೈಮ್ ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತದೆ. ಕುಡಿಯೋದು, ಏನೇನೋ ಮಾಡೋದು, ಇದರೆಲ್ಲ ಮಾಡಿದ್ರೆ ಸಂತೋಷ ಸಿಕ್ಕುತ್ತೆ. ಆದರೆ நிரந்தர அல்ல. ஹல்லேலூயா. நிரந்தரமானது அல்ல. அப்ப நிரந்தரமான ஒரு சந்தோஷத்திற்கு தேவன் நம்மை அழைக்கிறார். ஆகவே சிறுமந்தையே, சிறு கூட்டமே, சின்ன குடும்பமே, கைவிடப்பட்டவளே, கலங்கி போனவளே, வேதனைப்பட்டவளே, நீ பயப்படாதே. நான் உன்னை பெரிய ஜாதியாக, உன்னை நான் ராஜ்யத்தை கொடுக்க ஆசைப்படுகிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. நெருக்கத்திலே நீ இருந்தால் பெருக்கத்தினால் உன்னை நிரப்பிடுவார். பெருக்கத்தினால் உன்னை நிரப்பிடுவார். குறைவுகளில் நீ இருந்தால் குறைவுகள் நிறைவாக்கி நடத்திடுவார். அகமகிழு, களிக்கூறு, ஆனந்தமாய் புகழ் பாடிவிடு. பயப்படாதே, ராஜ்யம் கொடுக்க தேவன் பிரியம் வைத்தார். கவனிங்க, 3 விதமான ராஜ்யம் இந்த சிறுமந்தையில. இந்த சிறுமந்தைக்கு போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலையில இந்த சிறுமந்தை எந்த ராஜ்யத்தில் சேர்ந்து கொள்ளுகிறதோ அந்த ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதத்திற்குள்ள இந்த சிறுமந்தை வளரும். அல்லேலூயா. ஒருவேளை சாத்தானின் சுபாவத்திற்குட்பட்டு நீங்க வாழ்ந்தீங்களா, அவனுக்குரிய சமாதானத்தையும் அவனுக்குரிய அந்த பலனையும் அவன் கொடுக்கிற அந்த துக்கமும் சஞ்சலமும் வேதனையும் தான் உங்களை என்ன பண்ணும்? சேரும். வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதரர்கள், சகோதரிகள், பெரியவர்கள், ஒருவேளை ஏதாவது சுபாவம் உங்களுக்குள்ள இருந்தா இன்னையோடு அந்த ராஜ்யத்துக்கு ராஜினாமா பண்ணிட்டு யார் பக்கம் சேர்ந்துக்கணும்? இயேசு ஓட்டு போடணும். சொல்லுங்க, யாருக்கு? இயேசுவுக்கு. இயேசு பக்கம் சேர்ந்துக்கணும், அவருடைய ராஜ்யத்துக்கு உட்படணும். இப்ப இந்த ராஜ்யத்திற்கு வரக்கூடியவர்கள் தகுதி என்ன அப்படின்னு ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. எந்த ராஜ்யத்துக்கு? அடுத்த டிசம்பர் மாசம் கேட்பேன். அப்ப அடுத்த டிசம்பர் மாசம் கேட்கும்போது சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லணும். அப்ப எந்த ராஜ்யத்திற்கு நீங்க உட்பட்டவங்களா இருந்தா அதுக்குரிய காரியத்தை நீங்க செய்யணும். இப்ப தேவ ராஜ்யத்திற்கு நாம எல்லாரும் வரணும்னு ஆசை. எல்லாருக்கும் ஆசையா?
சொல்லுங்க, எல்லாருக்கும் ஆசையா? யார் கை தூக்குங்க பார்க்கலாம். ஆசை இல்லாதீங்க யாராவது? ஆசை இருக்கிறீங்க தூக்குங்க பார்க்கலாம். சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு அல்லேலூயா. சரி, இப்ப இந்த ராஜ்யத்துக்கு வரணும். இப்ப இந்த ராஜ்யத்திற்கு வரும்போது தேவன் அவர்கள் மேல் பிரியம் வைக்கணும். ஆமென். அவர்கள் மேல் என்ன வைக்கணும்? பிரியம் வச்சா தானே ராஜ்யம் கொடுப்பாரு. எங்க அப்பா என் மேல பிரியம் வச்சா தானே எனக்கு சொத்து கொடுப்பாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க அப்பா உன் மேல பிரியம் வச்சா தானே என்ன கொடுப்பாரு? ஆமா, கல்யாணம் பண்ணி வைப்பாரு, அப்புறம் படிக்க வைப்பாரு, வீடு கட்டி கொடுப்பாரு, அப்புறம் என்ன கொடுப்பாரு? எல்லாவற்றையும் செய்வார். இப்ப நாம இது வரைக்கும் பார்த்தோம். இப்பதான் முக்கியமான கட்டத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இப்ப ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களா நாம வாழணும். தேவன் எனக்கு ராஜ்யத்தை கொடுக்கணும். சொல்லுங்க, தேவன் எனக்கு ராஜ்யத்தை கொடுக்கணும். ராஜ்யம்னா என்ன? முன்னே சொன்ன ராஜ்யம்னா என்ன? ராஜ்யம் தான்றீங்களா? ராஜ்யம் அப்படின்னு சொன்னா மனிதன் வாழ்வதற்கான சகல அனுகூலமும் செய்து கொடுக்கிற, நிறைந்திருக்கிற ஒரு பூமி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ராஜ்யம்னா என்ன? தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு தேவனிடத்திலிருந்து வருகிற சகல ஆசீர்வாதத்தையும் நாம் அனுபவித்து வாழ்றதுதான் என்னது? ராஜ்யம். ஐயோ அந்த கவர்மெண்ட் வந்து அப்படின்றமா இல்லையா? ஐயோ அந்த ராஜ்யம் வந்து அப்படி சொல்ல மாட்டோம். நம்ம ஏசாப்பாவை பார்த்து அப்படி நாம என்ன செய்ய முடியாது, சொல்ல மாட்டோம். ஏன்னா அவர் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. சரி, முதல்ல நீங்க ராஜ்யத்திற்கு உட்படணும். எல்லாம் விழிச்சிருக்கிறீங்களா? எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கவனமா இருக்கிறீங்களா? எல்லாம் சந்தோஷமாகிதீரா? ஆமென். சரி, என்னாகும புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ಅರಣ್ಯಕಾಂಡ 14:8 ಕನ್ನಡದಲ್ಲಿ, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா இன்னொரு அல்லேலூயா. அல்லேலூயா. இது யார் சொன்னது? இப்ப இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் அந்த சிறுமைப்பட்ட தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்துட்டாங்க. பாலைவனத்துல இருந்து பக்கமா வந்து சேர்ந்துட்டாங்க. இப்ப 12 பேர்த்த தேர்ந்தெடுத்து கோத்திர பிதாக்கள், சொல்லுங்க யார் அவங்க? கோத்திர பிதாக்கள். ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12 பேர்ல ஒவ்வொரு ஆளை தேர்ந்தெடுத்து அந்த தேசத்தை போய் பார்த்துட்டு வாங்கன்னு மோசே அனுப்பினார். 12 பேர் போனாங்க. 10 பேரு தேசத்தை பார்த்தாங்க. ஒரு திராட்சை கொலைய எத்தனை கேஜி வரும் நீங்க கணக்கு போட்டா? ஒரு 1.5 கேஜி வருமா? 2 கேஜி வருமா? 3 கேஜி வருமா? ஆனா இஸ்ரவேல் தேசத்துல 2 பேர் சன்ன கட்டி தூக்கிட்டு வந்தாங்களாம். அல்லேலூயா. கோலை குறுக்கா ஓட்டி 2 பேர் தோல் மேல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? சுமந்து கொண்டு வந்தாங்களாம். ஒரு திராட்சை கொலை இப்படி கை கட்டி முடியாத அளவிற்கு நிரம்பி இருந்ததா அந்த தேசத்துல. ஆமென். ஒரு மாதுளம்பழம் இவ்வளவு பெருசு. இப்படி எல்லாம் கனி நிறைந்த அந்த தேசத்துல இருந்து வந்தாங்க. வந்தவங்க இந்த 10 பேர் என்ன பண்ணாங்கன்னா, இப்படி வந்து சபையில இருக்கிற மக்கள் மத்தியில துர்ச்செய்தியை பரப்புனாங்க. என்ன செய்தி பரப்புனாங்க? என்ன துர்ச்செய்தி பரப்புனாங்கன்னா, அந்த தேசத்தை போய் பார்த்தோம், நல்ல கனி நிறைந்திருக்குது, நல்ல மரங்கள் இருக்கிறது, செப்ப செழிவா இருக்குது, மரஞ்செடி கொடிகள் எல்லாம் நல்லா இருக்குது, ஒரு திராட்சை கோட்டம் அப்படி இருக்குது. ஆனா அங்க இருக்கிற ஜனங்களுக்கு நோம்ப வெட்டுக்கிளிய போல இருக்கிறோம் நாங்க. ஆமென். அல்லேலூயா. என்ன சொன்னாங்க? 2 பேர் மாத்திரம் சொல்றாங்க, கர்த்தர் நம்ம மேல பிரியம் வச்சிருக்கிறாரு, அந்த தேசத்தை கொடுக்கலான்னு இருக்காரு, நீங்க வந்து அவிசுவாசத்தை பரப்பாதீங்கன்னு சொல்லி அவர்களுக்கு விரோதமா 2 பேர் நின்னாங்க. இப்ப 10 பேர் மெஜாரிட்டியா 2 பேர் மெஜாரிட்டியா? சொல்லுங்க. 10 பேர் எந்திரிச்சு வெளியே போய் வெளியே ஜே போட்டா எல்லாரும் சேர்த்துக்கிட்டு ஜே போட்டுருவாங்க. எதுக்குடா போட்டீங்கன்னா தெரியாது, எல்லாரும் ஜே
அது மாதிரி இவங்க 10 பேர் என்ன பண்ணாங்க, அவங்க போயிட்டு வந்த காரியத்தை துர்ச்செய்தியை பரப்பி அங்கே அங்கே சபையில ஒரு பெரிய பிளவை உண்டாக்கினார்கள். இதுல நாம் என்ன பார்க்கிறோம்னா, ஒருவனுக்கு தேவன் ராஜ்யத்தை கொடுக்கணும்னு சொன்னா விசுவாசம் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. சூழ்நிலையை பார்க்கிறவன் தேவன்கிட்ட ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நிலைமையை பார்க்கிறவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. உன்னுடைய சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கலாம், உன்னுடைய பாரங்கள் வித்தியாசமா இருக்கலாம், உன்னுடைய கடன் பிரச்சனை வித்தியாசமா இருக்கலாம், உன்னுடைய தொல்லைகள் வித்தியாசமா இருக்கலாம், உன்னுடைய எல்லா எதிர்ப்புகள் வித்தியாசமா காணப்படலாம். ஆனால் நீ எப்ப தேவனை விசுவாசிக்கிறியோ அப்பவே தேவ ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கைதட்டுங்க மகள் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. இவங்க பார்த்தபோது அவங்க கண்களுக்கு அதெல்லாம் என்ன ஆகி போச்சு, ரொம்ப வித்தியாசமா தெரியுது. ஆனா இந்த 2 பேத்துக்கு மட்டும் என்ன தெரியுது, ஆண்டவர் அதை நம்மளுக்கு கொடுத்துருவார்னு சொல்றாங்க. அதே போலத்தான் சில பேர் சபைக்கு வருவாங்க, எல்லாம் சரி போச்சு, பிரச்சனை பிடிக்குதே அப்படின்னுவாங்க. எல்லாம் சரியா இருக்குது, சூழ்நிலை பிடிக்குது அப்படின்னுவாங்க. அவங்க சொல்றாங்க பாருங்க, 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நாங்கள் போய் சுற்றி பார்த்து சேத்தோம் தேசம் ஆட்கள் அல்லேலூயா. கன்னடாவில் யாராவது ஓதி. ಅದಲ್ಲದೆ ಇವರು ತಾವು ಸಂಚರಿಸಿ ನೋಡಿದ ದೇಶದ ವಿಷಯವಾಗಿ ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಅಶುಭ ಸಮಾಚಾರವನ್ನು ಹೇಳುವವರಾಗಿ, ನಾವು ಸಂಚರಿಸಿ ನೋಡಿದ ದೇಶವು ತನ್ನಲ್ಲಿ ವಾಸಿಸುವವರನ್ನು ನುಂಗಿಬಿಡುತ್ತದೆ. ನೋಡಿ, ನುಂಗಿಬಿಡುತ್ತದೆ ಅಂತ. ಅದಲ್ಲದೆ ನಾವು ಅದರಲ್ಲಿ ನೋಡಿದ ಜನರೆಲ್ಲರೂ ಬಹಳ ಎತ್ತರವಾದವರು. ಅಲ್ಲಿ ನೆಫಿಲಿಯರನ್ನು, ಅಂದರೆ ನೆಫಿಲಿಯ ವಂಶದವರ ಉನ್ನತ ಪುರುಷರನ್ನು ನೋಡಿದೆವು. ನಾವು ಅವರ ಮುಂದೆ ಮಿಡತೆಗಳು ನೋಡಿದ್ದೀರಾ, வெட்டுக்கிளியை போல ಇದ್ದವೆಂದು ತಿಳಿದುಕೊಂಡವು. ಅವರಿಗೂ ನಾವು ಹಾಗೆಯೇ ತೋರಿದೆವು ಅಂದರು. என்ன செய்தி பறக்குறாங்க, பார்த்தாங்க ஜெபம்லாம் நல்லா தான் இருக்குது, விசுவாசம் நல்லா தான் இருக்குது, ஆண்டவரை பத்தி பேசுறது நல்லா தான் இருக்குது, ஆனா அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி இருக்குது அப்படின்னுவாங்க. துர்ச்செய்தியை பரப்பினார்கள். அருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களே, விசுவாசம் தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியமா இருக்குது. விசுவாசம் உள்ளவனுக்கு தேவன் ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாயிருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. உங்க விசுவாசம் எவ்வளவு உயர்தோ அவ்வளவு தேவ ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். உங்கள் விசுவாசத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு செல்வங்கள் கூடும். தேவனை பின்பற்ற காரியத்தில், கர்த்தரை நம்புகிற விஷயத்துல நீங்க எவ்வளவு தேவனோடு கூட உறவு கொள்றீங்களோ அவருடைய காரியத்துல நீங்க விசுவாசம் உள்ளவர்களா இருந்தா தேவன் அந்த ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அதனால தான் அவங்க சொல்றாங்க, 2 பேரும் நாம மேல பிரியமா இருந்தால் இந்த தேசத்தை நமக்கு என்ன பண்ணுவாரு, கொண்டு வந்து கொடுப்பாரு. கர்த்தருக்கு விரோதமா மாத்திரம் என்ன பண்ணாதிருங்க, கலகம் பண்ணாதிருங்க என்று 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் ಪತ್ರಿಕೆ 11:6 ಹೇಳ್ತದೆ, ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ದೇವರನ್ನು ಮೆಚ್ಚಿಸುವುದು ಅಸಾಧ್ಯ. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். பக்கத்தில் பார்த்து, விசுவாசம் இல்லாம இங்க உட்காரதே உனக்கு கஷ்டம், இங்க இருக்கிறதே கஷ்டம், வேஸ்ட். இயேசுவை நம்பு, ஆண்டவரை நம்பு, அவர்தான்
விசுவாசம் இருந்தால் தேவனுக்கு பிரியமா வாழ முடியும். ஆமென். அப்ப யாருக்கு தேவ ராஜ்யத்தை கர்த்தர் கொடுக்கிறாரா? விசுவாசம் உள்ளவர்களுக்கு. ஆமென். சொல்ல, கைகளை உயர்த்தி கண்ணை மூடி, ஆண்டவரே, இல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, என் சூழ்நிலைக்கு உம்மை நான் நம்புறேன். என்னுடைய கஷ்டம், கண்ணீர், வேதனை, துக்கமான சமயத்திலையும் ஆண்டவரே உம்மை நம்புறேன், உம்மை நம்புற ஆண்டவரே. தளர விடாதே உன் நம்பிக்கை, பயப்படாதே நீ அஞ்சாதே. சொல்ல, தளர விடாதே உன் நம்பிக்கை, பயப்படாதே நீ அஞ்சாதே. வாக்கு பண்ணினவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி அவர் முடித்திடுவார். வாக்கு பண்ணினவர் நிறைவேற்றி அவர் முடித்திடுவார். அகமகிழு ஆனந்தமாய் புகழ் பாடிவிடு. பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யம் கொடுக்க தேவன் பிரியம் வைத்தார். இஸ்ரவேலுக்கு என்ன சொன்னாரு? இஸ்ரவேல் ஜனாங்குக்கு ஏன் எழுதுற சுவாமி? கானான் தேசவனும் நினைக்கே கொடுத்தேன். ஆனா நம்ம விசுவாசம் எப்படி? இந்த 10 பேர்த்த போலத்தான். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பேன்னா ஆசீர்வதிப்பாரு. ஏற்ற காலம் வரும், உங்க பிரச்சனை தீரும், திருமணம் ஆகணும் ஆகும், வீடு கட்டுனா கட்டுவாரு. சரியானவருக்கு நேரம் வருது. அந்த நேரம் வரைக்கும் உங்க விசுவாசம் ஆண்டவர் பக்கம் உறுதியாக அவரை நம்பி வாழும் போதுதான் கர்த்தர் அந்த நேரத்திற்கான கைகூடி வரும்படியாக செய்வார். ஆமென். அல்லேலூயா. அப்ப முதல்ல தேவ ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு முதல் நமக்கு தகுதி என்ன தெரியுமா? தேவன் நம்ம மேல பிரியமா இருக்கணும்னா நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. நீங்க கேளுங்க, ஆண்டவரே எனக்கு மலை போல உயரணும் என்னுடைய விசுவாசம். உம்மை எந்த சூழ்நிலையில நம்பணும். அது வெட்டுக்கிளிய போல இருந்தா என்ன, அவன் பெரிய மனுஷனை போல இருந்தா என்ன, அவனை பார்த்து நான் பயப்படக்கூடாது, அந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படக்கூடாது. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், எனக்கு அதை தருவார். ஆமென். அந்த வாக்கை நான் நம்பி இருக்கிறேன், அந்த வாக்கை நான் விசுவாசிக்கிறேன். என்னை எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்தவர், அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து அழைச்சிட்டு வந்தவர் வீடு கட்டி தர மாட்டாரா? பக்கத்துல பஸ் வீடு கட்டி தர மாட்டாரா? படிக்க உதவி செய்ய மாட்டாரா? கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாரா? நல்ல மாப்பிள்ளை கொடுக்க மாட்டாரா? நல்ல பொண்ணு கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரு, ஏற்ற காலம். அல்லேலூயா. அதனால வேதம் சொல்றது, ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள என்ன பண்ணுங்க, அடங்கா புடாரியே திராதீங்க, அடங்கிருங்கன்றார். அடங்கிருங்கன்றார். ஆமென். சரி, ரெண்டாவது, நான் சீக்கிரம் அங்க சோறானா உங்களை விட்டுருவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க வாதேர் ஓகே அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்சிச்சு கதை. நீங்க போய் திருப்தியா சாப்பிடலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அது வரைக்கும் தான் உங்களை பிடிச்சி வைக்க முடியும், அதுக்கு மேல பிடிச்சி வைக்க முடியாது. ஏன்னு சொன்னா, ஆமென். ஆமா, வார்த்தை மண்ணாவே முதல்ல போட்டுக்கோங்க. வருஷத்துல முதல் நாள் கொஞ்சம் உட்காந்து கேளுங்க. அல்லேலூயா. முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கொடுக்கணும்னா தேவன் மேல நமக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். சொல்லுங்க, என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். தேவனை உறுதியா பற்றி கொள்ளணும், தேவன் மேல நம்பிக்கை இருக்கணும். இப்ப பாருங்க, உதாரணம் நிறைய விஷயங்கள் தேவாலய தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. கோலியாத்து பெரிய மனுஷன், 6 முழம் 1 ஜானு. எவ்வளவு இருந்திருப்பான்? 6 முழம் 1 ஜானு உயரம் மனுஷன். தாவீதோடு இருந்தாரு, சின்ன பையன், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன். ஆடு மேய்க்கிற ஆளு போய் சிப்பாயை தொல்ல முடியுமா? ஆனா தாவீதுக்குள்ள இருந்தது என்னது? விசுவாசம். அல்லேலூயா. கோலியாத்துக்குள்ள இருந்தது அது என்னமோ விசுவாசம். ஆனா ஒரே கல்லுல அவனை தள்ளிட்டான். நீங்க விசுவாசம் இருந்தீங்கன்னா ஒரே கல்லுல பெரிய சக்தியை கூட நீங்க தள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, ரெண்டாவது காரியம்,
இரண்டாவது காரியம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 ಸಾಮುವೇಲು 15:22. 1 சாமுவேல். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்தரிக்க போகிறவர்கள். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களுக்கு பலிகளுக்கும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? ஹல்லேலூயா. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களுடைய கொழுப்பு, அப்புறம் கட்டி கட்டியா கறி, தொடக்கறி, இவைகளை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். கனடாவில் யாராவது ಅದಕ್ಕೆ ಸಾಮುವೇಲನು ಯೆಹೋವನು ವಿಧೇಯತ್ವಕ್ಕೆ ಮೆಚ್ಚುವಷ್ಟು ಯಜ್ಞ ಹೋಮಗಳಿಗೆ ಮೆಚ್ಚುತ್ತಾನೋ? ಯಜ್ಞವನ್ನು ಅರ್ಪಿಸುವುದಕ್ಕಿಂತ ಮಾತು ಕೇಳುವುದು ಉತ್ತಮ. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳ್ರಿ, ಮಾತು ಕೇಳುವುದು ಉತ್ತಮ. ಚೆನ್ನಾಗಿ ಕಿವಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ರಿ, ಮಾತು ಕೇಳುವುದು ಉತ್ತಮ. ತಂದೆ ತಾಯಿಲ್ ಮಾತು ಕೇಳ್ತೀರಾ? ದೊಡ್ಡವ್ರ ಮಾತು ಕೇಳ್ತೀರಾ? அப்படின்றமா என்ன சொல்றோம்? சொல்றோமா இல்லையா? சொல்றல்ல? ஆமா, நிறைய நேரத்தில் சொல்றோம். தாய் தாப்பம் பேச்சு, பாஸ்டர் பேச்சே கேட்கறதுல பசங்க சில பேர் இல்ல, தலையை கும்பிறாங்க பாரு. ஆமா, தெரியுது. கீழ்ப்படிதல் சொல்லுங்க. என்னது தேவனுக்கு பிரியமானது? என்னது? கீழ்ப்படி. தேவ ராஜ்யத்தை அவர் கொடுக்கணும்னு சொன்னா, ராஜ்யத்துடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டில் இருக்கணும், உங்க வாழ்க்கையில் இருக்கணும்னா உங்களுக்கு தேவை கீழ்ப்படிதல். பக்கத்தில் பாசல, உங்களுக்கு தேவை கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. அப்ப கீழ்ப்படிதல் நமக்குள்ள இருந்துச்சுன்னா தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஆபிரகாம்னு ஒரு மனுஷன் இருந்தார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல 17-18 வசனங்களை வாசித்து பார்த்தா, அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான், ஈசாக்கு. அந்த ஈசாக்கு மகன் பிறந்த போது கொண்டு போய் ஓரியா மலையில பலியிட வேண்டும். உங்களுக்கு தெரியும் இந்த கதை. பலியிட வேண்டும் என்று சொன்ன போது ஆபிரகாம் மறுத்து பேசல. என்ன பண்ணாரு? என்ன செஞ்சாரு? கீழ்ப்படிஞ்சாரு. கீழ்ப்படிந்தாரு, கீழ்ப்படிலையா? என்ன கடவுளை, என்ன கடவுளை, என்ன கடவுளை, இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்து கடவுளை, இப்போ ஒரு பயணம் கொடுத்திய கடவுளை, அதை கொண்டு வந்து வெட்டுன்னு சொல்றிய கடவுளை, ஏன் கடவுளை எப்படி பண்ண? அப்படி சொன்னாரா? சொன்னாரா? அப்படி சொல்லுங்க, அப்படி சொன்னாரா? ஆமா, இப்படி சொல்லல. அவர் என்ன செஞ்சாரு? ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். நம்முடைய சூழ்நிலை கீழ்ப்படியாத சூழ்நிலையா இருக்கும். சொல்லுங்க, கீழ்ப்படியாத சூழ்நிலையா இருக்கும். உங்க ஜோப்ல 10 ரூபா தான் இருக்கும். ஆண்டவர் சொல்லுவாரு காணிக்கப்பட்டியில போடுன்னு. எப்படி? டீ குடிக்கிறதுக்கு வேணுமா 5 ரூபா? இது என்ன செய்யும்? கீழ்ப்படியாத செய்யும். இப்படிதான் ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு சூழ்நிலையும் தேவனுடைய சமூகத்திற்கு நம்மளை விட்டு கொடுக்காதபடி என்ன செய்யும்? கீழ்ப்படிய செய்யும். காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ண சொல்லும் மனசு, ஆனா குளிர் இழுத்து போத்துணும். எதுக்கு சொல்லுங்க? என்னங்க? ஆமா, டே எந்திரடி, பஸ்ஸுக்கு போடி, எந்திரி எந்திரி, ஸ்கூலுக்கு போ, இழுத்து போத்து. என்னத்த? பெட்ஷீட். கீழ்ப்படிய செய்யாதது. கீழ்ப்படிதல் இருந்துச்சுன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. ஆதியாகமம் 22:18 சொல்லுகிறது, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் அவனை என்ன செய்ய போற? சகல ஜாதிகளிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. என்ன சொன்னார் கனடாவில்? ನಿನ್ನ ಸಂತತಿಯನ್ನು ಹೆಚ್ಚಿಸೇ ಹೆಚ್ಚಿಸುವೆನು, ಅದನ್ನು ಆಕಾಶದ ನಕ್ಷತ್ರಗಳಂತೆಯೂ ಆಕಾಶ ನಕ್ಷತ್ರಗಳಂತೆಯೂ ಸಮುದ್ರ ತೀರದಂತಿರುವ ಉಸುಬಿನಂತೆಯೂ ಮಾಡುವೆನು. அல்லேலூயா. ಏನಕ್ಕೋಸ್ಕರ? 18 ವಯಸ್ಸು. ಎಲ್ಲ ಜನಾಂಗಗಳಿಗೂ ನಿನ್ನ ಸಂತತಿ ಮೂಲಕ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗುವುದು ಎಂಬುದಾಗಿ
அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படியும் போது தேவனால் உண்டாகிற ஆசீர்வாதம் அளவிடவே முடியாது. ஆமென். ஈசாக்குக்கு பெண்ணு பார்க்க போகும்போது அவர் எலியாசர் போய் சொல்றாரு, எங்க எஜமான கர்த்தர் சீமானா வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, என்ன வச்சிருக்காரு? சீமானுன்னா என்னது? பணக்காரன், பெரிய பணக்காரர், இவ்வளவோ சொத்து சுதந்திரம் வச்சிருக்காரு. இவ்வளவு வச்சிருக்கிறாரு சொன்னா எதனால வந்துச்சுன்னா ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிதலினால் வந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுக்கு இந்த வருஷத்துல கீழ்ப்படிந்து இருந்தீங்கன்னா உங்களை கர்த்தர் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தினால, ராஜ்யத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். கைதட்டு. அல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க, சின்னவங்க, கீழ்ப்படிந்து பாருங்க. சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க, ஆண்டவர் வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, கெட்ட பழக்கத்தை விடுங்க, ஆண்டவருக்காக வாழுங்க. கட்டாயம் வேலை கிடைக்கும், படிப்புல உயர்வு கிடைக்கும், தேவன் உங்களை செழிப்பா வைப்பாரு, நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியும். அதனாலதான் சொல்றாரு, தேவ ராஜ்யம் நமக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. சிறுமந்தையே, சிறுமைப்பட்டிருக்கலாம், நீ சோர்ந்து போயிருக்கலாம், ஆனா நீ கீழ்ப்படியும் போது, ஆண்டவருக்கு பயந்து வாழும் போது, கீழ்ப்படிந்து இருக்கும் போது கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தினால் உன்னை நிரப்புவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப அந்த ஆசீர்வாதத்தினாலே நம்ம என்ன செய்யறாரா? ஆசீர்வதிக்கிறார். அதனால தேவனுடைய ஆசீர்வாதம் அளவிட முடியாத ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுக்குள்ள நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் அழைத்த போது அவன் தேசத்தையும் இனத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் காண்பிக்கிற தேசத்திற்கு, பார்க்காத இருந்த தேசத்திற்கு ஆபிரகாம் என்ன பண்ணாரு? புறப்பட்டு போனார். போனாரா? போலியா? போனார். அங்க போகும்போது எந்த தேசம் என்னன்னே தெரியாத ஒரு இடத்திற்கு போன அந்த ஆபிரகாமை இப்ப நம்மளுக்கெல்லாம் தகப்பனா மாத்திட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கெல்லாம் யார் அவரு? தகப்பன். நம்முடைய விசுவாசத்தின் தகப்பன், ஆபிரகாமின் தேவன் அப்படின்னு சொல்றாரு. அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு தேவன் யாரை வச்சாரு? ஆபிரகாமின் தேவன். தன்னை அறிமுகப்படுத்துறாரு. சில பேர் சொல்லுவாங்க, மதுரமுத்து கும்பிடுறாரு சாமி அப்படின்னுவாங்க. மதுரமுத்து கும்பிடுற சாமி சொல்லுங்க, என்ன சாமி? சாமி மதுரமுத்து கும்பிடுற சாமி கோயிலா அப்படின்னு கேட்டாங்க. வந்துட்டு யாராவது கேட்டுட்டு இங்க வரணும்னு சொன்னா, மதுரமுத்து கும்பிடுற சாமி கோயிலா அப்படின்னு கேட்டா தான் தெரியும். அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. இப்பெல்லாம் கொஞ்சம் ஜபத்துக்காரன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. முன்னெல்லாம் மதுரமுத்து கும்பிடுற சாமின்னு சொல்லணும். அது மாதிரி ஆபிரகாமின் தேவன். சொல்லுங்க, யாருடைய தேவன்? தேவன். இயேசுன்னு நம்புத்தாரல ಅಂತವರಾ அங்கே ಹೇಳ್ಬೇಕು. அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமின் தேவன் அந்த அப்படி நம்ம பேரை சொல்றாரு அப்படின்னா நாம அவருக்கு தகுதி ஆயிட்டோம். அல்லேலூயா. நான் தான் தேவன் அவர் சொல்லல பாருங்க, நான் தான் தேவன் சொல்ல. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும். யாக்கோப்பின் தேவன் நம் தேவன், எனக்கென்றும் குறையில்லையே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோப்பின் நம் தேவன், எனக்கென்றும் என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு. சொல்ல போல எல்லாருமா, துணையாளர் என்னை விட்டு சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நான். அருமையானவர்களே, கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். சொல்லுங்க, யாரு? கீழ்ப்படிதல். எதுக்கு? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஆமென். சாத்தானுக்கு
எதிர்த்து நில்லுங்கள். யாக்கோப்பு 4:7 பார்க்கிறோம். தேவனுக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க. சாத்தானுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு என்ன சொல்றீங்க? அப்படிதான் சில பசங்கள்லாம் இல்லையா? சில பேர் என்ன பண்றது, ஜெப நேரத்துல, ஜெபிக்கிற நேரத்துல, வேத வாசிக்கிற நேரத்துல, ஆண்டவரை தேடுற நேரத்துல நீ மொபைல் தூக்கிட்டு ஓடினா நீ யாருக்கு கீழ்ப்படிற? சொல்லுங்க பக்கத்துல. சாத்தானுக்கு. உங்க அப்பன் சாத்தானுக்கு ஆயிப்போறது. அப்ப அவன் கைத்தட்டி நம்மளை கூப்பிட்டுக்குவான். கர்த்தருக்கு கீழ்ப்படி. ஹல்லேலூயா. நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் சாத்தான் உங்களை விட்டு என்ன பண்ணுவானா? பிடிச்சானா ஓட்டம், ஒரே திரும்பி பார்க்காத ஹேண்ட் போஸ்ட் போய் அங்கே திரும்பி பார்த்து, திரும்பி அங்கிருந்து ஓடி அங்கே திரும்பி பார்த்து, மைசூர் ஓடி மைசூர் திரும்பி பார்த்து போயிட்டே இருப்பான். திரும்பி பார்ப்பான்னா மறுபடியும். ஹல்லேலூயா. சில பேர்த்துட்டு திரும்பி பார்க்கறானா அவன் என்ன பண்றாங்க? அவனை கூட்டி வச்சிருக்கான். கர்த்தருக்கு கீழ்ப்படி. ஹல்லேலூயா. யார் கீழ்ப்படிங்க? சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்கள், வசனத்திற்கு கீழ்ப்படிங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அதுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துய நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு, துய நீக்கும் துதிக்கு பலனெல்லாம் நீதானையா, பிரியமும் நீதானையா, பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும். நன்றி 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 நன்றி. கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. சொல்லுங்க, கல்வாரி சாபம் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு. சொல்லுவ எல்லாருமா, ஆபிரகாமின் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. கல்வாரி சிலுவை சாபம் நிறைந்ததையா. ಸಾಪಪ ಮುರಿಯುತ್ತಯ್ಯ. ಆಬ್ರಹಾಮಿನ ಆಶೀರ್ವಾದವು ನನಗೆ ದೊರೆಯುತ್ತಯ್ಯ. ಆಬ್ರಹಾಮಿನ ಆಶೀರ್ವಾದವು ನನಗೆ ದೊರೆಯುತ್ತಯ್ಯ. ಸ್ತೋತ್ರ 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 ಸ್ತೋತ್ರ. ரபா ரபா பாபா விக்கர வல தியந்தரர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று விசுவாசம். சொல்லுங்க பக்கத்துல, ஒன்று விசுவாசம், ரெண்டு என்னது? ரெண்டு சொல்லுங்க. இன்னொரு கேட்டீங்களா? என்னது ரெண்டு? கீழ்ப்படிதல். சொல்லுங்க என்னது? போங்க, இந்த வரைக்கும் பாடம் நடத்தி பிரயோஜனம் எனக்கு. ரெண்டாவது என்னது? கீழ்ப்படிதல். யாருக்கு? தேவனுக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. ஹல்லேலூயா. மூணு என்னது சொல்லுவாரே தெரியலன்னு பாக்குறீங்க இல்லையா? என்ன சொல்லுவாரே தெரியலன்னு பாக்குறீங்க. ஆனா இப்ப போடுறதா பெரிய குண்டு. ஹல்லேலூயா சொல்லுங்க.
அல்லேலூயா. வாசிங்க, எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 1 நாளாகமம் 1 ನಾಳ ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 29:17, 2 ಕೊರಿಂಥಿಯರ್ 9:7. ಪ್ರತಿಯೊಬ್ಬನು அவன் பக்கத்துல பசங்க அவன் அவள் அவள், அங்க அவளும் போட்டுக்கணும் அவனும் போட்டுக்கணும் இல்லையா? பக்கத்துல பசங்க அவன் அவள் அவள். என்ன பண்ண ஆயின வாயை திறக்கணுமா? இல்ல, என்ன சொல்றாரு அங்க? விசனமாய் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நேமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமா கொடுக்கனிடத்துல ராஜ்யம் கொடுக்கணும்னா என்ன பண்ணுமா? பிரியமா இருக்கிறார் அவர் உண்மையில பிரியமா இருக்கிற என்ன பண்ணும்? கொடுக்கணும். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? கொடுக்கணும். ஹல்லேலூயா. என்னத்தை கொடுக்கணும்? முதல்ல நம்ம வாழ்க்கையை கொடுக்கணும். சொல்லுங்க, என்ன கொடுக்கணும்? நம்ம வாழ்க்கையை கொடுக்கணும். இது வரைக்கும் சாத்தானுக்கு வாழ்ந்தேன், மனுஷன் பிரகாரம் வாழ்ந்தேன், சுயமா வாழ்ந்தேன், சுய இஷ்டத்தின்படி வாழ்ந்தேன், என் விருப்பத்தின்படி வாழ்ந்தேன், என் விருப்பத்தின்படியே போனேன், கீழ்ப்படியாம வாழ்ந்தேன். இப்ப என்ன தேவனுக்கு கொடுக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன தேவனுக்கு கொடுக்கிறேன். சொல்லுங்க, கண்ணை மூடி சொல்லுங்க, நான் ஆண்டவருக்கு அடிமையானவன். விசுவாசத்தோட நான் ஆண்டவருக்கு சொந்தமானவன். ஹல்லேலூயா. அப்ப முதல்ல நம்மை கொடுக்கணும். சொல்லுங்க, நம்மை கொடுக்கணும். நம்ம நேரங்களை கொடுக்கணும். நம்முடைய நேரங்களை கொடுக்கணும். 3வது, நம்ம பொருட்களை, காணிக்கைகளை, தசன பாங்களை கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா கொடுக்கணும் இடத்துல தேவன் எப்படி இருக்கிறாரா? யார் மேல பிரியமா இருக்கிறாரா? உற்சாகமா. முதல்ல பார்த்தோம், விசுவாசம் உள்ளவன் மேல் தேவன் எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறார். கீழ்ப்படிதல் உள்ளவன் மேல் எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறார். 3வது, தேவனுக்கு கொடுக்கிறவர்கள் மேல பிரியமா இருக்கிறார். இதுதான் தாவீது அங்க சொல்றாரு. 1 நாளாகமம் 1 பூர்வகால 1 நாளாகமத்துல 29:17, என் தேவனே எல்லாரும் 1 நாளாகமம் 29:17, ನೀನು ಹೃದಯವನ್ನು ಶೋಧಿಸುವವನು ಯಥಾರ್ಥ ಚಿತ್ತರನ್ನು ಮೆಚ್ಚಿಸುವವನು ಆಗಿದ್ದಿ ಎಂಬುದನ್ನು ಬಲ್ಲೆನು. ನಾನಂತೂ ಯಥಾರ್ಥ ಮನಸ್ಸಿನಿಂದಲೂ ಸ್ವಚಿತ್ತೆಯಿಂದಲೂ ಎಲ್ಲವನ್ನೂ ನಾ ಏನ್ ಮಾಡಿದ್ದೇನೆ? ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. ಇಲ್ಲಿ ಕೂಡಿರುವ ನಿನ್ನ ಪ್ರಜೆಗಳು ಸ್ವಚಿತ್ತೆಯಿಂದ ನಿನಗೆ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಅರ್ಪಿಸಿದ್ದಾರೆ ಎಂದು ನೋಡಿ ಸಂತೋಷಿಸುತ್ತೇನೆ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 9ஆம் வசனத்தை வாசிங்க. 9ஆம் வசனம். இப்படி மனப்பூர்வமாய், அல்லேலூயா, உத்தம இருதயத்தோடு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் என்ன பண்ணாரா? சந்தோஷப்பட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜா தேவாலயம் கட்டுவதற்கு தேவனுக்கு அவர் அதிகமாக என்ன பண்ணாரு? கொடுத்தார். என் தேவனே, நீ இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. உண்மையான உத்தம குணம் என்பது ஒன்று, தேவனுக்கு கொடுப்பது. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து, தேவனுக்கு கொடுப்பது. தேவனுக்கு கொடுக்கிற அந்த விஷயத்துல இந்த ஜனங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தார்களாம். அதனால 9ஆம் வசனம் சொல்லி, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்க தப்பதற்கு நாங்கள் இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடும் உற்சாகமாயும் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் அதில் என்ன பண்ணாரு? சந்தோஷப்பட்டார். ஆகையால் தாவீது சபை அனைத்தையும் கண்களுக்கு முன்பாக
ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய தேவனாய் இஸ்ரவேலின் கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்துல சொல்லுது. 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் பக்கத்தில் பாருங்க, எவரையும் என்ன பண்ண முடியும்? மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே கையாலே ஆக. கை தட்டுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவராஜ்யம் உனக்கு வேணும்னா, தேவராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் வேணும்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பொக்கிஷம் உனக்கு கிடைக்கணும்னா, சுகம் வேணும்னா, ஆரோக்கியம் வேணும்னா, நீ நல்லா இருக்கணும்னா, வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னா, பண கஷ்டம் தீரணும்னா, வெள்ளாமை விளைச்சல்கள் நடக்கணும்னா, ஆடு மாடுகள் செழிக்கணும்னா, உனக்கு சம்பள உயர்வு கிடைக்கணும்னா, நீ கர்த்தருக்கு பிரியமாய் கொடுக்கணும்னா மாறு. அல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்படுகிறது, எல்லாரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. பிச்சைக்காரனை எடுத்து ஐஸ்வர்யவானாய் மாற்ற முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லு. ஐஸ்வர்யவானை பிச்சைக்காரனா மாற்ற முடியும். யாருக்கிட்ட? கர்த்தர்கிட்ட. இங்க இருக்கிறவங்க நீங்க படிச்சு பெரிய உத்தியோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா சொல்லு. சொல்லுங்க, கண்ணை மூடி சொல்லுங்க. பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் மனசு நினைச்சுக்காம, என்னத்துக்கு படிக்கிறீங்களா? போலீஸ் ஆபீசர், டிசி, ஏசி, கலெக்டர், அப்புறம் தாசில்தாரர், பெரிய பெரிய உத்தியோகத்துக்கு போகணும். இந்த சிப்பிந்தி உப்போதம்லாம் வேண்டாம் அப்படி சொல்லி நல்லா ஜாப் பண்ணுங்க போல. எல்லாம் ஜாப் பண்ணுங்க. ஐஏஎஸ் நான் படிக்கணும். நீங்க தாய் தாப்ப ஐஏஎஸ் எல்லாம் உயரணும். நான் தேவனுக்கு கொடுக்கணும், நான் மாறணும், தேவ ராஜ்யத்தை நான் கட்டணும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் உயரணும். இதோ நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். கண்ணமுடி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். நான் அதை விரும்புகிறேன். என்னையும் உமக்கு நான் தரேன். எவரையும், வேதம் சொல்லுது, எவரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஹல்லேலூயா. அப்ப யாரு தேவனுடைய ராஜ்யத்திற்கு, தேவனுக்கு பிரியமானவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், தேவனுக்கு கொடுக்கிறவர்கள், தேவனுக்கு பிரியமானவர்கள், தேவன் அவர்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. மூன்றாவது நாம பார்த்தோம்னா, உத்தம குணம் தேவனுக்கு கொடுக்கிறது. ஆமென். தேவனுக்கு கொடுக்கிற விஷயத்துல நீங்க இந்த வருஷம் நல்லா இருந்தீங்கன்னா, நான் உங்களுக்கு முன்னால சொல்றேன், தேவ சமூகத்திலிருந்து சொல்றேன், உங்க கடன் பிரச்சனை, உங்க போராட்டம், உங்க கஷ்டம், உங்க வேதனை எல்லாம் தீர்ந்து போயிடும். 10 பங்கு நீ கொடுத்தா, 10 பங்கு நீ கொடுத்தா, வாளத்தின் பலகணிகள் திறந்திடுவே. சொல்லுங்களா, வானத்தின் பலகணிகள் திறந்திடுவே. இடம் கொள்ளாத மட்டும் நிரப்பிடுவே. இடம் கொள்ளா நிரப்பிடுவே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே. எல்லையில்லா நன்மைகளா நிரப்பிடுவே. பக்கத்து வாசல, இன்று முதல் ஆசீர்வதிப்பே. எல்லையில்லா நன்மைகளா நிரப்பிடுவே. பண்டக சாலை. சொல்லுங்க, என்ன சாலை இது? பண்டக சாலைன்னு என்ன அர்த்தம்? பண்டமோ பண்டம் கிடக்கிற சாலை. ஆரியம் இருக்குது, கோராளி இருக்குது, தெனை இருக்குது, சாமை இருக்குது, அப்புறம் எல்லா வஸ்துகளும் நிறைந்து இருக்குது. அப்ப தேவன் நம்ம கிட்ட சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று, தேவனுக்கென்று நாம கொடுக்கும்போது தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். தாவீது ஒரு சாதாரண ஏழை விவசாயி, ஏழை ஆடு மேய்த்த சிறுவன். கர்த்தர் அவனை என்ன செஞ்சாரு?
உயர்த்தினார். ஹல்லேலூயா. எப்படி உயர்த்தினார்? ராஜாவா மாறினார். பெரிய ராஜாவா மாறுவதற்கு காரணம் என்ன? தேவனுக்கு அவன் கொடுக்கக்கூடியவனாய் மாறினான். ஹல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரனே சகோதரி, இது தேவனுடைய சத்தியம், இது வசனம். கீழ்ப்படிந்து பாரு, இதை நீ பெற்றுக்கொண்டு பாரு. இந்த வருஷ கடைசியில் நீ சாட்சி சொல்லுவ, கர்த்தர் உத்தமத்தில் உன்னை நடத்தும் போது தேவ ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் தர போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அப்படி ஒரு பிரச்சனைக்கு பண்ணு, ஒரு ஒப்பந்தத்தை செய்ய, ஆண்டவரே ஒரு உடன்படிக்கை பண்ணு. ஆண்டவரே, நான் இப்படி வாழ போறேன் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லுங்க. உன்னை முதல்ல கொடு, கெட்ட பழக்கத்தை விடு, சமயத்தை ஆண்டவருக்கு கொடு, நேரத்தை கொடு, வேலைக்கு ஆண்டவரை தொழுதுகொள், ஆராதனைக்கு வா, சபைக்கு வா, கர்த்தரை தேடு. அதே சமயத்துல நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிற பங்கில உண்மையா இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களை மென்மேலும் உயர்த்துவார். ஹல்லேலூயா. அப்ப மூன்றாவது, தேவ ராஜ்யத்தை யார் கொடுக்கிறாரா? தேவனுக்கென்று பிரத்யட்சமாய் கொடுக்கிறவர்கள், அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். அர்ப்பிசுவே, நான் அர்ப்பிசுவே, பிராண ஆத்ம சரீரவ அர்ப்பிசுவே, அர்ப்பிசு நான் ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರವನ್ನು ಅರ್ಪಿಸುವೆ. ಅಪ್ಪ ನಿನ್ನ ಅರ್ಪಿಸುವೇನಯ್ಯ, ಶರೀರವನ್ನು ಅರ್ಪಿಸುವೇನಯ್ಯ. ಅಪ್ಪ முழுதும் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க பிரியமானவர்களே. நீங்க பணம் கொடுக்கறது கூட அப்பால இருக்கட்டும், உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், உங்க வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்கணும். அதான் கர்த்தர் விரும்புறாரு. நம்ம நேசிக்கிற தேவன் அவரை போல இருக்கணும்னு விரும்புறாரு. ஆமென். உங்க சுபாவம் மாறணும், உங்க காரியங்கள் மாறணும். கர்த்தர் அவையிலிருந்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நான்காவதாக சங்கீத புஸ்தகம் 37:23 வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம், கீர்த்தனை புஸ்தகம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழிகளில் மேல் அவர் என்னவா இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறார். உங்களுடைய நடைகள், உங்களுடைய வாழ்க்கை முறைகள் ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும்? பிரியமா இருக்கணும். உங்க வாழ்க்கை சரியில்லாம போனா, நீ எத்தனை நாளைக்கு ஆண்டவரை தேடி வந்தாலும் அந்த வாழ்க்கை முறை சரியில்லாமல் இருந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? ஆசீர்வதிக்க மாட்டார். நம்முடைய வாழ்க்கை முறைகள் தேவனுக்கு எப்படி இருக்கணும்? பிரியமா இருக்கணும். ஆண்டவர் அவனுடைய நடைகளின் மேல் எப்படி இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறார். ஆண்டவர் ராஜ்யத்தை கொடுக்க பிரியமா இருக்கிறாரு. யார் மேல பிரியமா இருக்கிறாரு? யார் மேல பிரியமா இருக்கு? இப்ப வாசித்தீங்களா? கன்னடாவது யாராவது? கீர்த்தனை புஸ்தக 37:23. கொஞ்சம் இதெல்லாம் எழுதிருக்குது, ஆனா தமிழ்ல தெரிய எழுதிருக்குது. வழி கர்த்தரால் நல்ல மனுஷனுடைய நடைகள் யாரால் உறுதிப்படும்? கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழிகளில் மேல் அவர் பிரியமாயிருப்பார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் நம்முடைய வழிகளின் மேல் நோக்கமா இருக்கிறார். அவர் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீ எங்க போற, எங்க வர, உன் கால் எங்க போகுது, உன்னுடைய கால் எப்படி நடக்குது, நீ எந்த இடத்துல நிற்கிற, என்ன பேசுற, என்ன செய்கிற, அப்படி ஆண்டவருடைய பாதங்கள், ஆண்டவர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தேவன் நம்முடைய வழிகளின் மேல் எப்படி இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறார்.
உங்க வழிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அது வழின்னா என்ன? ரோடா? நான் போட்டு போயிட்டு இருக்கிற பாதையா? வாழ்க்கை முறை. சொல்லுங்க, என்னது வாழ்க்கை முறை? உங்க தொழிலில், உங்க வேலையில, நீங்க போகிற இடத்துல நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றீங்கன்னு ஆண்டவர் பார்க்கிறார். நீங்க நல்லா ஒரு ஜீவியத்தை, சாட்சியுள்ள வாழ்க்கை நீங்க வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருந்து ராஜ்யத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ராஜ்யம்னா என்னது? எல்லா விதமான ஆசீர்வாதமும். அப்ப தேவன் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கொடுப்பதற்கு தேவன் நம்ம வழி மேலே பிரியமா இருக்கிறார். அப்பனுக்கு மறைத்து, தாய்க்கு மறைத்து, சகோதரர்களுக்கு மறைத்து, அவங்களுக்கு இவங்களுக்கு மறைத்து, நாம் உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் வழியில் மேலே எப்படி இருக்க மாட்டாரு? பிரியமா இருக்க மாட்டார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிரு. சொல்லுங்களா? வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிரு. காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். சொல்லுங்க, காரியத்தை எல்லாரும் பாடுங்களா? உன் சார்பில் காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பி காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிரு. பக்கத்தில் பார்த்து, வழியை, உன் வாழ்க்கையை, உன் வாழ்க்கை முறையை கர்த்தருக்கு கொடு. ஹல்லேலூயா. அவனுடைய வழிகள் மேல் அப்படி எவ்வளவா இருக்கிறான்? பிரியமா இருக்கிறார், பிரியமா இருக்கிறார். தேவன் உங்களை பிரியமா பார்க்கணும்னா நாம் போற வழிகள் எல்லாம் கர்த்தர் என்ன பார்க்கிறார்? கர்த்தர் நீதிமான்களை கண்ணோக்கி பார்க்கிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்குது. யோபை பார்த்தாயா அப்படின்னு பிசாசை பார்த்து ஆண்டவர் கேட்டார். ஜோவினை பார்த்தையான்னு கேட்கணும். யாரு? கர்த்தர். ஸ்னேகாவை பார்த்தாயா அப்படின்னு கர்த்தர் கேட்கணும். யாரை பார்த்து? படிக்கிறதுக்கு போனாலே, அந்த இடத்துல இருந்தாலே பார்த்தாயா அப்படி சொல்லணும். அப்ப நம்ம வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். அல்லேலூயா. நீங்க அப்படி வாழ்ந்தீங்கன்னா உங்க வாலிப நாட்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கும். ஆமென். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிரு. பாடுங்க போல எல்லாரும் கைத்தட்டி. வழியை காரியத்தை வாய்க்க செய், உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பி காரியத்தை வாய்க்க ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பசி எடுத்தீங்களா? ஒரு ஹல்லேலூயா. இல்லையா? யாருக்கு பசி எடுக்கலையா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வழி ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். சொல்லுங்க, வழி பிரியமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்கணும். அவர் மேல் தேவன் நோக்கமா இருக்கிறாரு, ராஜ்யத்தை கொடுக்கிறாரா. ஆமென். அந்த ராஜ்யத்துல ஒரு குறையும் இருக்காது, அவர் நமக்கு தருவார்.